இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. என் நாடகத்தை முடித்து வை, என்னை உன்னோடு கூட்டிக் கொண்டு போய்விடு ஐயனே. ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. உலக வாழ்வியல் இன்னல்கள் பற்றின இந்த தொடரில் மன அழுத்தம் மற்றும் அதிக சிந்தனை, அதாவது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஓவர் திங்கிங், ஆன்மீக வழியில் அமைதியான பயணம் எப்படி சாத்தியம் என்பதை பற்றின ஆழ்ந்த விளக்கம்தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். ஒரு நிமிடம் அனைத்தையும் நிறுத்துங்கள். உங்களுடைய அனைத்து செயல்பாடுகள், உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தையும் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. நீங்கள் இப்போது இங்கே இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் மனம் இங்கே இருக்குதா? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அல்லது அது ஏற்கனவே நேற்று நடந்ததை நினைத்து கொண்டிருக்கிறதா? நாளை நடக்கப் போகிறதை எண்ணி கவலைப்படுகிறதா? இதுதான் நவீன உலகில் வாழும் மனிதரின் நிலை. வெளியில வேலை பிஸி, உள்ள மனம் பிஸி. இந்த இடைவிடாத சிந்தனை மெல்ல மெல்ல மன அழுத்தமாக, கவலையாக, பயமாக மாறுகிறது. இன்று நாம் நம் மனதின் செயலை எதிர்க்கப் போவதில்லை. அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கப் போகிறோம். ஏன்னா மனசை புரிந்து கொள்ளும் அந்த தருணத்தில் நீங்கள் அதிலிருந்து விடுதலை அடைகிறீர்கள். இதுதான் உண்மை. இப்போ அதிக சிந்தனையில் மறைக்கப்பட்ட சுமை, அதாவது நாம் பொதுவாக நினைப்பது எனக்கு பிரச்சனைகள் அதிகம். ஆனால் உண்மையில் என்னவா இருக்குது? உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் இல்லை, அவற்றை பற்றின சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கு. உண்மை நிலை, ஒரு சூழ்நிலையில் 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அமைதியாக இருக்கிறார், இன்னொருத்தர் பதட்டமாக இருக்கிறார். ஏன்? என்ன காரணம்? வாழ்க்கை அதற்கு காரணம் கிடையாது, அவரின் சிந்தனை தான் காரணம். இது உணர்ச்சி பூர்வமான உண்மை என்ன அப்படின்னாக்க, அதிக சிந்தனை உங்களை சோர்வடைய செய்கிறது. உங்கள் ஆற்றலை சுரண்டுகிறது, உங்கள் அமைதியை திருடுகிறது. மிக வேதனை என்ன தெரியுமா? எதுவும் பிரச்சனை இல்லாத நேரத்திலையும் மனம் பிரச்சனை உருவாக்குது. ஒரு நிமிஷம் நீங்க உங்ககிட்டயே ஒரு கேள்வி கேளுங்க. என் மன அழுத்தத்தால் ஏற்படும் அந்த நிகழ்வு எவ்வளவு உண்மையானது? அல்லது நான்
எவ்வளவு உருவாக்கியது? இந்த ஒரு ஆழமான கேள்வி கேட்டிங்கன்னா அந்த மன அழுத்தமே அங்கே இல்லாமல் போயிடும். இப்போ மனம் ஏன் நிற்கிறதே இல்லை, ஓடிக்கிட்டே இருக்குது? ஏன் ஓடுது? உங்கள் மனம் கெட்டது கிடையாது, அது பயிற்சி பெறாதது தான் அதுக்கு காரணம். இந்த மனசை பழக்கப்படுத்துங்க. என்ன மாதிரி பழக்கப்படுத்தணும்னா, நாம் சின்ன வயசில் இருந்தே சொல்லப்பட்டது, அதிகம் யோசித்தால் வெற்றி, அதிகம் திட்டமிட்டால் பாதுகாப்பு, அதிகம் கவலைப்பட்டால் ரொம்ப கவனமாக இருக்கிறோன்னு அர்த்தம். அதனால் மனசு என்ன கற்றுக்கொண்டதுன்னா, நாம் எப்பொழுதும் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் உண்மை என்ன? சிந்தனை ஒரு கருவி, அது எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தணும் அப்படின்றது அவசியம் இல்லை. எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்தினால் போதுமானது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எப்போ பார்த்தாலும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போது அந்த மனம் என்ன செய்யுது? இப்போ அது என்ன செஞ்சிட்ருக்குது? தேவையில்லாமல் யோசிக்குது, கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுது, ஓய்வு எடுக்க தெரியலை. ஆழமான காரணம் என்னன்னு யோசித்து பார்த்தோம்னா, மனம் உங்களை பாதுகாக்க முயற்சிக்கிறது. இதுதான் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ரகசியம். அதனால் அது பயங்களை உருவாக்குகிறது, எதிர்காலத்தை கற்பனை செய்கிறது, கடந்ததை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறது. அதனால் என்ன ஆகுது? நமக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இங்கே ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா, மனம் அறியாதது என்னன்னா, உண்மையான ஆபத்து என்னன்னா கற்பனை, பயம். இரண்டிற்கும் ஒரே மாதிரியாக தான் பதில் கொடுக்குது. நம்மளை நல்லா யோசித்து பார்த்தோம்னா இதுதான் நடக்கும். இப்போது இந்த மனதில் ஏற்படும் எண்ணங்கள் அதுதான் நீங்களா? இந்த மனம்தான் நீங்களா? இது ஒரு முக்கியமான உண்மை, நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அல்லது நினைவுபடுத்தி கொள்ள வேண்டியது. நீங்கள் உங்கள் சிந்தனைகளை கவனிக்க முடிகிறதா? இந்த கேள்விக்கு பதில் முடிகிறதே அப்படிதான் வரும். அப்படின்னா நீங்கள் சிந்தனையா அல்லது அதை கவனிப்பவரா? உதாரணம், ஒரு சிந்தனை வருது நமக்கு, நான் அந்த சிந்தனைக்கு போதுமான தகுதியுடையவன் இல்லை. அதை நீங்க கவனிக்கிறீங்க. அப்படியானால் அந்த தகுதியுள்ளவரா இல்லை அப்படின்னு யோசிக்கிறது அது நீங்களா? இல்லையே, அதை கவனிப்பவர் மட்டுமே நீங்கள். நீங்கள் அந்த சிந்தனை இல்லை, அதை கவனிக்கும் ஒரு சாட்சி உள்ள ஒரு விழிப்பு நிலை. அப்போ அந்த விழிப்பு நிலை எப்படி இருக்குது? அமைதி, எப்பொழுதும் அமைதி, ஒரு மாறாத அமைதி. இதுதான் உங்களுடைய உண்மையான சொரூபம். அந்த நிலையை நாம் வெளிப்படையாக உணர்வதற்கு ஒரு சின்ன பயிற்சி ஒன்று செய்யலாம். கண்களை மூடிக்கங்க. சிந்தனைகள் எவ்வளோ வேணாலும் வரட்டும், அதை நீங்கள் நிறுத்த முயற்சிக்காதீங்க, அதை துரத்த முயற்சிக்க வேணாம். அதை ஜஸ்ட் கவனிங்கள். அப்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தனைகள் வரும் போகும், ஆனால் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்போ
ஒரு 60 வினாடி, ஒரு நிமிடத்தில் ஒரு சிறிய மாற்றம் நாம் செஞ்சு பார்க்கலாம். அதிக சிந்தனைகள் ஆரம்பமானவுடன், எப்போ உங்களுக்கு ஆரம்பிக்குதோ அப்போ அந்த சிந்தனையை ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. மெதுவாக மூச்சை உள்ளே இழுங்க. இப்போ என்ன நடக்குது, இப்போ என்ன நடந்துச்சு, எதுக்கு இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு அப்புறம் உங்கள் மனதில் ஏற்படும் மாற்றங்களை கவனிக்க ஆரம்பிங்க. விளைவு என்னவாக இருக்குன்னா, கவனிக்கும் தருணத்தில் ஒரு இடைவெளி உருவாக ஆரம்பிக்கும். அந்த இடைவெளியில் தான் அமைதி உருவாக ஆரம்பிக்குது. அப்போ அந்த அமைதி தான் உங்களுடைய உண்மையான சொரூபம். உங்கள் கவலைகளுக்கு ஆன்மீக ரீதியிலான சில அணுகுமுறைகளை பார்க்கலாம். கவலை உங்கள் எதிரி அல்ல, அது ஒரு சிக்னல். அதாவது அது என்ன சொல்லுதுன்னா, உள்ளே ஏதோ சரியாக இல்லை அப்படின்னு சொல்லுது. உடனே அதை எதிர்க்க வேண்டாம், அதை உணருங்கள், அதை கவனிக்க முற்படுங்கள். அப்போ நீங்கள் எதிர்க்கும் விஷயம் நீங்கும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது நீடிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் கவனிக்கும் விஷயம்தான் கரைய ஆரம்பிக்கும். பிஸியான வாழ்க்கையில் அமைதியாக இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனால் இங்கே சில வழிமுறைகளை பார்க்கலாம். வாழ்க்கையை விட்டுவிட வேண்டாம், அதற்குள் விழிப்பாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. தினசரி பயிற்சி சில செய்யுங்க. எந்த மாதிரினா, சாப்பிடும் பொழுது சாப்பிடுவதில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நடக்கும் பொழுது நடக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. பேசும் பொழுது அந்த இடத்தில் முழுமையாக இருங்கள். அந்த முழுமை தான் உங்களை பதட்டத்திலிருந்து விடுவிக்கும். முக்கியமான விஷயத்தை எப்பவும் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, மனம் ஒரு கருவி, அந்த மனம் நீங்கள் கிடையாது. சிந்தனைகள் தற்காலிகமானது. இப்போ ஒரு சிந்தனை இருக்கும், ஒரு 10 செகண்ட் கழித்து போனீங்கன்னா வேற ஒரு சிந்தனை இருக்கும். விழிப்புணர்வு தான் உங்களுடைய உண்மையான சக்தி. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுங்க. இப்போது நீங்கள் உங்கள் சிந்தனைகளை நிறுத்த வேண்டியது இல்லை, அதுக்கான அவசியம் இல்லை. நீங்கள் உணர வேண்டியது, நீங்கள் சத்தம் அல்ல, அதற்கு பின்னால் இருக்கும் அமைதி. இப்போது அமைதியாக இருக்கும் உங்கள் மனதை ஒரு நிமிடம் யோசித்து அதை அனுபவிங்க. அந்த நிமிடத்தில் எதுவும் குறையவில்லை, நீங்கள் ஏற்கனவே முழுமையானவராக அந்த அமைதியின் சொரூபமாக இருப்பதை உங்களால் உணர முடியும். ஓம் சிவாய நம.